ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி தான் சமைக்க போகிறோம். எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனை வச்சு தான் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் வாங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய். இதை நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிடலாம் வாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் உள்ள தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தயிர், கொஞ்சம் சில்லி பவுடர், ஒரு 4 புதினா இலை சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், 4 பட்டை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இப்போ இதை பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சமாக கிளறி விட்டு, இப்போ உப்பு, சிக்கன் பவுடர், கொஞ்சமாக பிரியாணி பவுடர் சேர்த்து கொஞ்சமாக கிளறி விட்டு, இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்த்துடலாம் வாங்க. வாவ், இட் கேம் வெரி பர்ஃபெக்ட். இப்போ இதில் ஒரு பாக்கெட் நெய் ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் மட்டன் பிரியாணியும் எறாத்தொக்கும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.